அர்ஜுனா, இங்கே வா. அதோ பார், அந்த கயவன் ஜெயத்ரதரின் ரதம் போகிறது. ஆமண்ணா, உண்மைதான். இப்போது பாருங்கள் அவனது கதி என்ன ஆகிறது என்று. என்ன கோட்டி, திடீரென்று நெருப்பு? இது யார் செய்த மாயம்? எனக்கு என்ன தெரியும் அரசே? சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள். அந்த ஈசனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த மாய வித்தைக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பேடிகள் இவர்கள். இவர்களால் என்னை என்ன செய்ய முடியும்? துஷ்டனே, யாரை பார்த்து பேடி என்கிறாய்? உன் உடலை இரண்டாக பிளக்கிறேன் பார். கட்டழகு மனைவியை வைத்துக் கொண்டு வாழத் தெரியாமல் காட்டில் பொழுதை கழிக்கும் உங்களை வேறு எப்படி கூறுவது? சூதில் மனைவியை பணயம் வைத்த உனக்கெல்லாம் எதற்கடா கோபம்? பேசாமல் வந்த வழியை திரும்பிச் செல். அடே நீசனே, என் பானத்திற்கு பதில் சொல்ல நேரிடும். இதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். தங்கையை பெண்டால நினைத்த இவன் உயிரோடு இருக்கவே கூடாது. இவனை இதே இடத்தில் கொன்று விடுங்கள். இத்தோடு ஒழிந்தாயடா. அண்ணா, சற்று பொறுமையாக இருங்கள். இந்த நீசனை உயிரோடு இழுத்து வரத்தான் அண்ணன் நமக்கு உத்தரவிட்டுள்ளார். இவனை எப்போது கொன்றுவிட்டால் அண்ணனின் வார்த்தையை மீறிய பழிபாவத்திற்கு ஆளாக நேரிடும். இப்போது பிழைத்தாய் நீ, ஆனால் உன் மரணம் நிச்சயம். பாவியே, நான் அப்போதே எச்சரித்தேன், கேட்டாயா? துஷ்டனே, இப்போது உன் நிலையை கண்டாயா? அர்ஜுனா, இவர்களை நாம் இழுத்துச் செல்வோம். ஆகட்டும் அண்ணா. நீ துவாரகையின் அரசன், இந்த உலகை ரட்சிக்க வந்த பரந்தாமன். நானோ ஒரு ஏழை பராரி. எனக்கு நீ சாமரம் வீசுவது முறையாகுமா? அன்பிற்கு ஏதடா ஏற்றத்தாழ்வு? நீ என் இதயத்தில் குடியிருக்கும் நண்பன். உன்னை உபசரிப்பது எனக்கு பெருமை அல்லவா? நீ அப்படியேதான் இருக்கிறாய். துளி கூட மாறவில்லை. நீ எங்கே என்னை மறந்திருப்பாயோ என்று அஞ்சிக் கொண்டேதான் உன்னை காண வந்தேன். எப்படி உன்னை மறக்க இயலும்? நீ தினந்தோறும் எனக்கு கொடுத்த சுவையான அவலை உண்டவன் நான். அமிழ்தினும் இனிய அந்த அவலின் சுவை இன்னும் என் நாக்கில் இருக்கிறது. உங்களை பற்றி பேச தொடங்கிவிட்டால் அவருக்கு நேரம் போவதே தெரியாது. நீங்கள் இருவரும் சிறுவயதில் செய்த குறும்புகளை அடிக்கடி சொல்லி சிரிப்பார். குசேலா, கூச்சப்படாதே. இது உன் அரண்மனை. நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம், போகலாம். இந்த ஒரு சொல் போதும் கிருஷ்ணா. என் மனதும் வயிறும் நிறைந்து விட்டது. குசேலா, உணவருந்து.
ஆம். குசேலா, நீ வந்தவுடனேயே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், மறந்தே போய்விட்டேன். எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய்? ஓ, அது அது ஏதோ கொண்டு வந்திருக்கிறாய், ஆனால் மறைக்கிறாய். என்ன அது? கொடு பார்க்கலாம். ம். இது எனக்கு பிடித்த அவலாயிற்றே. போதும் போதும், இனி உண்டால் இந்த துவாரகையில் எதுவுமே இருக்காது. குசேலா, இனிமேல் நீ அடிக்கடி இந்த சுவையான அவலை கொண்டு வர வேண்டும். சரி கண்ணா. கண்ணா, கந்தல் துணியில் முடிந்து நான் எடுத்து வந்த இந்த ஏழை விட்டு அவல் உனக்கு ருசிக்கிறதா கண்ணா? இந்த ருசியில் உன் பேரன்பு கலந்திருக்கிறதே, அது அமுதத்தை விட சிறந்ததல்லவா? இவர் விட்டால் பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் உண்ட களைப்பு தீர சற்று ஓய்விடுங்கள். வாருங்கள் அரசே. உத்தரவு. நாம் வயிறார உணவருந்து விட்டோம். ஆனால் மனைவி குழந்தைகளை வாட்டும் பசியோடு விட்டு வந்து விட்டோம். அவர்கள் என்ன ஆனார்களோ, எப்படி இருப்பார்களோ? அண்ணா, உத்தரவிடுங்கள். இவனை இப்போதே கொன்று விடுகிறேன். வேண்டாம், உயிர் பிழைத்து போகட்டும். அண்ணா, இவன் வாழ தகுதியில்லாத மிருகம். தங்கைக்கும் தாரத்திற்கும் வேறுபாடு தெரியாத விலங்கினம். இவனை கொன்று விடுவதே இந்த மண்ணின் மாண்பை காக்க உதவும். உன் கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் இவன் நம் தங்கை துச்சலையின் கணவன். இவனை கொன்றுவிட்டால் நம் தங்கை அல்லவா கைம்பெண்ணாகி விடுவாள். நியாயத்தை நிலைநாட்டும் பொழுது இன்னொரு அநியாயம் நடக்க நாமே வழிவகுத்து விடக்கூடாது. தருமன் சொல்வதுதான் சரி. இவன் செய்த தவறை மன்னித்து விடலாம். கூடாது அண்ணா, கூடாது. இந்த பெண் பித்தனால் வாழ்வையும் உயிரையும் இழந்த பெண்கள் ஏராளம். இவனை உயிரோடு விட்டுவிட்டால் மீண்டும் அதே தவறை செய்வான். ஆமண்ணா, இவனுக்கு ஏதேனும் தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும். இவன் இன்று செய்த ஈனச் செயலை என்றுமே மறக்காத வண்ணம் இவனை தண்டிக்க வேண்டும்.
அப்படியானால் என்ன செய்யலாம்? நீயே கூறு. பெண்களை துச்சமாக நினைக்கும் இவனை அவமானப்படுத்த வேண்டும். என் கூந்தலை பற்றி இழுத்த இவன் தலையில் இனி சிகை இருக்கக்கூடாது. இனி எந்த நிலையிலும் இவன் மழித்த தலையோடு தான் காட்சி தர வேண்டும். வேண்டாம், வேண்டாம். என்னை எப்படி அலங்கோலம் செய்தால் நீங்கள் பெரும் விபரீதத்தை சந்திப்பீர்கள். வேண்டாம். எங்கள் முன் வாய் திறந்து பேச உனக்கு அனுமதி இல்லை. வாய் மூடி கைகட்டி மண்டியிட்டு அமர்ந்திரு, இல்லையேல் உன் உயிரை பறித்து விடுவேன். திரௌபதி கூறுவதுதான் சரியான தண்டனை. இனிமேல் இவன் எந்த பெண்ணின் முன்பும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது. அவமானத்தால் கூனி குறுக வேண்டும். அண்ணா, அது மட்டுமல்ல, இவன் எங்கு சென்றாலும் தன்னை பாண்டவதாசன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவன் வாழ்நாள் முழுவதும் நம் அடிமையாகவே வாழ வேண்டும். அறியாமல் செய்துவிட்டேன். நான் உங்களின் மாப்பிள்ளை. நான் தங்கள் தங்கையின் கணவன் என்பதை மறந்து விடாதீர்கள். மூடனே, இதை நான் உன்னிடம் 1000 முறை எடுத்துரைத்தேனே. நான் உன் தங்கையடா என்று கதறினேனே. அது உன் செவியில் விழுந்ததா? இப்பொழுது எங்கே இருந்து வந்தது இந்த உறவு முறை? நிறைவேற்றுங்கள் இந்த ஈனப்பிறவிக்கான தண்டனையை. எழுந்திரு. இனி என் நிலையிலும் இவன் இந்த கோலத்தில் தான் காட்சி தர வேண்டும். பெண் பித்தன் என்பதற்கு இதுவே அடையாளமாக விளங்கும். அண்ணா, இந்த கயவன் கோடிக்கு என்ன தண்டனை வழங்குவது? ஐயோ, இவர் என் அரசர். அரசரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது தானே இந்த அடிமையின் வேலை. எல்லோரும் என்னை விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. பிழைத்துப் போ. ஜெயத்ரதா, நன்றாக நினைவில் கொள். நீ எங்கு சென்றாலும் உன்னை நீ பாண்டவதாசன் என்றுதான் குறிப்பிட வேண்டும். புரிந்ததா? அப்படியே செய்கிறேன். இப்போது என்னை விட்டுவிடுங்கள். அப்படி என்றால் இப்போது சொல், யாரடா நீ? பாண்டவ தாசன். சரியாக சொன்னாய். இப்போது நீ தாராளமாக செல்லலாம் அடிமையே, செல். கிருஷ்ணா, நான் புறப்படுகிறேன் கிருஷ்ணா. இன்னும் 2 நாள் தங்கிச் செல்லலாமே. இல்லை கிருஷ்ணா, அங்கே என் இல்லத்தின் நிலை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கென்ன? குசேலரின் குடும்பம் அல்லவா அது? ராஜபோகத்தில் வாழ்வார்கள். ஒரு வெளி சோற்றுக்கே வழி இல்லை. உனக்கு புத்தாடை வேண்டுமா? இல்லை கிருஷ்ணா, நான் புறப்படுகிறேன். நான் இன்று இப்போது புறப்பட்டால்தான் எனது ஊர் போய் சேர 2 நாட்களாவது ஆகும். உங்கள் நண்பருக்கு மனைவி மக்களின் நினைவு வந்துவிட்டது. இனி அவரை தடுத்து நிறுத்துவது இயலாத காரியம். அதுவும் சரிதான். புறப்படு. விரும்பிய போது திரும்பி வா.
கிருஷ்ணா, நான் சென்று வரவா? தாராளமாக சென்று வா. ஒரு வருடத்திற்கு தேவையான தானியங்கள், ஆடை ஆபரணங்கள், முடிந்தளவு செல்வங்களை பெற்று வாருங்கள். கிருஷ்ணா, என்னை அழைத்தாயா? நான் அழைக்கவில்லையே. அப்பா அப்பா, கட்டிக்கொள்ள எனக்கு ஒரு வேட்டி வாங்கி வாங்கப்பா. அப்பா அப்பா, நீங்க வரும்போது எனக்கு விளையாட பந்து வாங்கிட்டு வாங்கப்பா. அப்பா, எனக்கு பட்டு பாவாடை வேணும்ப்பா. நான் சென்று வருவா கிருஷ்ணா? இன்று உனக்கு என்னவாயிற்று குசேலா? சென்று வா. செல்ல விருப்பமில்லை என்றால் இங்கேயே தங்கியிரு. அரசே, இந்த கிரீடத்தை சூடிக்கொள்ளுங்கள். என்னை அரசன் என்று அழைக்காதே. நான் அரசன் அல்ல, பாண்டவதாசன், பாண்டவ நாட்டின் அடிமை. அது நாம சொன்னால் தானே உண்டு. நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், நீங்களும் யாரிடமும் சொல்லாதீர்கள். என்னுடைய இந்த அலங்கோலமான கோலமே காண்போரை கேள்வி கேட்க செய்யுமே. அதற்கு என்ன பதில் கூறுவது? அது காட்டில் உள்ள குலதெய்வத்திற்கு காணிக்கை தந்து விட்டேன் என்று கூறுங்கள். நானும் கிளைப்பிள்ளை போல் அதையே கூறுகிறேன். இந்த பதில் கேட்பவர்களை சமாதானம் செய்யலாம். ஆனால் கொதித்து கிடக்கும் என் மனம் சமாதானமாகாது, சமாதானமாகாது. இல்லம் சென்றதும் குழந்தைகள் ஓடி வந்து என்னை சுற்றி கொள்ளுமே. உண்பதற்கு என்ன கொண்டு வந்தாய் என்று ஒவ்வொன்றும் கேட்குமே. கிருஷ்ணா, உன்னிடம் நான் எப்படி உதவி கேட்பது? உன் குழந்தை போன்ற முகத்தை கண்டதும் எனக்கு என் வறுமையெல்லாம் மறந்து போயிற்றே கிருஷ்ணா. இப்போது நான் சுசீலாவிற்கு என்ன பதில் சொல்வேன்? நேரமும் மங்கையரோடு கூடி கழிக்கும் நான் அவர்கள் முகத்தில் இந்த கோலத்தில் எப்படி விழிப்பேன்? என் அழகில் மயங்கி கிடப்போர் 1000 பெண்டிர் இன்று இந்த அலங்கோல சின்னத்தோடு நிற்கும் நான் அவர்களை எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? சிந்து தேசமே, என் சொல்லுக்கு அடிபணியுமே. இன்று நானும் பாண்டவதாசன், அடிமையான நான் எப்படி அரச சிம்மாசனத்தை அலங்கரிப்பேன்? என்னை நம்பியிருந்தான் என் மைத்துனன் துரியோதனன். இன்று நான் பாண்டவர்களிடம் தோற்று நிற்கிறேன். இனி அவன் முகத்தில் எப்படி நான் விழிப்பேன்? கோட்டி, நீ நாடு திரும்பு. நடந்ததை துரியோதனிடம் கூறு. அப்படி என்றால் தாங்கள்?
நான் இதே காட்டில் ஈசனை நோக்கி கடும் தவம் மேற்கொள்ளப் போகிறேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை பழி தீர்க்கும் வரத்தினை ஈசனிடம் பெற்ற பிறகே நாடு திரும்புவேன். அரசே, புறப்படு. இந்நேரம் திரௌபதியை சீரழித்திருப்பான் நம் ஜெயத்ரதன். இதை நம்மால் காண முடியவில்லையே என்ற வருத்தம் என்னை வாட்டுகிறது மாமா. முதலில் ஜெயத்ரதனிடமிருந்து செய்தி வரட்டும், பிறகு நாம் மகிழலாம். மாமா, ஜெயத்ரதன் பெண்கள் விஷயத்தில் பலே கில்லாடி. நிச்சயம் அவன் வெற்றியோடு தான் திரும்பி வருவான். அரசர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். கோட்டி, ஏன் தனியாக வந்திருக்கிறாய்? ஜெயத்ரதன் எங்கே? கோட்டி, ஏன் மௌனித்திருக்கிறாய்? என்ன நடந்தது? அரசே, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போயிற்று. கோட்டி, என்ன சொல்கிறாய்? இனி என் நிலையிலும் இவன் இந்த கோலத்தில் தான் காட்சி தர வேண்டும். ஆண்டவர் தாசன், நான் இதே காட்டில் ஈசனை நோக்கி கடும் தவம் மேற்கொள்ளப் போகிறேன். தர்மா, என் மைத்துனனை அவமதிக்க உனக்கு என்ன துணிச்சல்? பாண்டவர்கள் எத்தனுக்கு எத்தனாக இருக்கிறார்கள். மாமா, அந்த பாண்டவர்களை சும்மா விடக்கூடாது. இப்பொழுதே புறப்படுங்கள் கானகத்திற்கு. ஏன் மருமகனே, உனக்கும் முடியை மழித்துக் கொள்ள ஆசையாக இருக்கிறதா? மாமா, எதிரியின் பலம் புரிந்து மோத வேண்டும், இல்லை என்றால் தோல்வியே மிஞ்சும். இனி யோசித்துதான் அடுத்த காயை நகர்த்த வேண்டும். மாமா, என்ன திமிர் அந்த பிறப்பரியா பேடிகளுக்கு! அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பித்தே தீர வேண்டும். சற்று பொறுமையாக இரு மருமகனே. பாண்டவர்கள் செய்ததிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆமாம், பானுமதியை யாரேனும் சிறையெடுத்தால் நீ சும்மா விடுவாயா? மாமா, அவர்களின் சிரசை கொய்து விடுவேன். பானுமதிக்கு ஒரே ஒரு கணவன் நீதான், அதற்கே இப்பெரும் தண்டனை. திரௌபதிக்கு 5 கணவர்கள், சும்மா விடுவார்களா? உன் மைத்துனரை உயிரோடு விட்டு விட்டார்களே என்று மகிழ்ந்து கொள். ஆனாலும் அவர்களை பழித்தீர்த்தே ஆக வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருப்போம். சகியே, அப்படி என்ன பலத்த யோசனை? இல்லத்திற்கு திரும்பி செல்லும் தங்கள் நண்பர் குசேலரை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன சிந்தனையோ? தங்கள் நண்பர் குசேலர் மீது தாங்கள் இத்தனை பேரன்பு கொண்டுள்ளீர்கள். உங்கள் பாலிய சிநேகிதரான குசேலரை நீங்கள் நிச்சயம் மறந்திருக்க வாய்ப்பில்லை. நீ சொல்வது உண்மைதான். நான் குசேலனை ஒரு நாளும் மறந்ததில்லை. பிறகு ஏன் இத்தனை காலம் அவருக்கு உதவாமல் காலம் தாழ்த்தினீர்கள்? தாங்கள் அவருக்கு செல்வம் அளித்ததை கூட கூறாமல் வந்த கோலத்திலேயே பாதசாரியாக அவரை அனுப்பியது ஏன்? அவன் இல்லம் செல்லும் வரையிலாவது அவனது நிம்மதி நீடிக்கட்டும் என்றுதான்
அவனை வந்த மாதிரியே திருப்பி அனுப்பினேன். சுவாமி, நீங்கள் கூறுவதன் பொருள் என்ன? குசேலன் வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் திருப்தியும் நிறைந்திருக்கும் காலம் இன்னும் சில நாழிகைகளே உள்ளன. என்னை தரிசித்த பேரானந்தத்தோடும் மன நிறைவோடும் அவன் சென்று கொண்டிருக்கிறான். அவன் இல்லத்திற்கு சென்று குபேர செல்வத்தை தான் பெற்றதை அறிந்தவுடனேயே அவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும். செல்வத்தால் ஏற்படும் ஆசை, பாசம், பேராசை, கர்வம் மற்றும் செல்வத்தை மேலும் சேர்க்க வேண்டும் என்ற பேரவா, அவற்றினால் உண்டாகும் மன உளைச்சல் ஆகியவற்றில் குசேலன் வாழ்க்கை முழுவதும் சுழல ஆரம்பித்துவிடும். செல்வம் சேர்ந்த குசேலனின் பரமானந்த நிலை மறைய ஆரம்பித்துவிடும். வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கப் போகும் கடைசி நேர ஆனந்தத்தையும் சச்சிதானந்த நிலையையும் நான் அழிக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவனை வந்தது போலவே வெறும் கையோடு திருப்பி அனுப்பியிருக்கிறேன். அவனும் தனக்கு நடந்தது எதுவும் தெரியாமல் பேரானந்த நிலையில் இல்லம் சென்று கொண்டிருக்கிறான். சுவாமி, தங்களின் செயலை எண்ணி நான் வருந்தினேன். ஆனால் அதற்குள் இத்தனை பெரிய தத்துவம் உள்ளது என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். ஒருவேளை வீதி மாறி வந்து விட்டோமா? இந்த பக்கம் இது கந்தன் வீடு, இந்த பக்கம் இது நந்தன் வீடு. சரியாகத்தான் இருக்கிறது. நம் வீடு மட்டும் எங்கே போனது? இந்த அரண்மனை எப்படி வந்தது புரியவில்லையே. அம்மா தாயே, அம்மா தாயே, பசிக்கு அன்னமிடுங்கள் தாயே. நல்லா இருக்கணும். அம்மா, அம்மா, இங்கே குசேலர் வீடு எங்கே இருக்கிறது? தங்களுக்கு என்னை கண்டால் பரிகாசமாக இருக்கிறதா? அம்மா, யாரம்மா நீ? எதற்காக இப்படி கோபப்படுகிறாய்? பார்த்தீர்களா குறும்பை? நான் தங்களின் மனைவி சுசீலா. என் மனைவியா? நான் ஏதோ பெரிய சீமாட்டி என்றல்லவா நினைத்தேன். என்ன பார்க்கிறீர்கள்? இது நம் இல்லம்தான். என்ன சுசீலா நடந்தது? திடீரென்று எல்லாமே மாயமாக மாறிவிட்டது. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. கணக்கில்லாத குழந்தைகள் ஓடி விளையாடும் சப்தம் கேட்கிறதென்றால் அது கண்டிப்பாக நம் வீடு மட்டும்தான். என்ன யோசனை? உள்ளே வாருங்கள், வாருங்கள். இங்கு பாருங்கள். செல்வங்களே, சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். இதற்கே மலைத்தால் எப்படி? அங்கு வந்து பாருங்கள், பொன்னும் வைரமும் குவிந்து கிடக்கின்றன. வாருங்கள்.
தங்களை காண சகிக்கவில்லை. நம் வசதிக்கும் தகுதிக்கும் தாங்கள் இந்த ஆடை அணியலாமா? நம் வசதிக்கும் தகுதிக்குமா? ஏதடி உனக்கு வசதி? எங்கிருந்து வந்தது தகுதி? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? மாளிகை முழுவதும் வைரமும் பொன்னும் மூட்டை மூட்டையாக நிறைந்திருக்கின்றன. காலத்திற்குமான தானியங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? இது என்ன கூத்து? நான் மட்டும் ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறேன்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. கிருஷ்ணா! கிருஷ்ணா, கோவிந்தா, பரந்தாமா, கிருஷ்ணா, இத்தனையும் உள்ளிலையா? நான் என்னப்பா தவம் செய்தேன்? உன்னை என் நண்பனாய் பெற நான் என்ன தவம் செய்தேன்? குசேலா, உன்னைப் போல் பண்புடைய ஒருவனை நண்பனாய் பெற நான் தான் பேறு பெற்றவன். வறுமையிலிருந்து உதவி கேட்க நண்பனை நாடி வந்தும் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட உதவி என்று கேட்கவில்லையே. அந்த கண்ணியத்தை எப்படி மெச்சுவது? நீ குறும்புக்காரன். என் நிலை தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தாயா? என்று நான் நீ கொண்டு வந்த அவலை உண்டேனோ அன்றே உன் வறுமை ஓடி மறைந்தது. நான் தான் உன்னோடு சற்று விளையாடினேன். என்ன கிருஷ்ணா, என்னை மட்டும் ஏன் இந்த கோலத்தில் வைத்திருக்கிறாய்? என்னை காண எனக்கே சகிக்கவில்லை. குசேலா, என்னை நம்பியவரை நான் கைவிடுவதில்லை. பரந்தாமனை பற்றியவரை பரந்தாமன் பற்றிக் கொள்கிறான். நீ என்னிடம் பொன்னையும் பொருளையும் கேட்டிருந்தால் நான் அதை மட்டும் கொடுத்திருப்பேன். இத்தனை வறுமையிலும் நீ என்னிடம் எதையும் வேண்டவில்லை. ஆகவே உனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்தேன். கோபாலா, கோவிந்தா, நாராயணா, உன் மகிமையே மகிமை, மகிமையே மகிமை. நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. இளவரசருக்கு வணக்கம். அரண்மனைக்கு துர்வாச மாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். துர்வாச மாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறாரா? மாமா, அச்சப்படுவதில் அரசரையா மெஞ்சி விடுவீர் போலிருக்கிறதே. வந்திருப்பது மாமுனிதானே? அறுசுவை உணவு படைத்து அனுப்பி வைத்தால் ஆயிற்று. துரியோதனா, விபரீதம் புரியாமல் பேசுகிறாய். வந்திருப்பது யார் என்று நினைத்தாய்? துர்வாச மகரிஷி.
துர்வாசருக்கு சாபம் வழங்குவது ஒரு பொழுதுபோக்கு. சாபத்தை அள்ளி அள்ளி வழங்குவதில் வள்ளல். என்ன மாமா கூறுகிறீர்கள்? துர்வாசகர் எதற்காக அப்படி சாபம் வழங்குகிறார்? அமர்ந்தால் கோபம், நின்றால் கோபம், படுத்தால் கோபம் என்று கோபத்திலே பிறந்து கோபத்திலே வாழ்பவர்தான் துர்வாச முனி. கோபம் வந்துவிட்டால் எதிரே நிற்பது இறைவனே ஆனாலும் தயங்க மாட்டார். உடனே சபித்து விடுவார். மற்ற முனிவர்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்தால் அவர்களின் தவ வலிமை குறையும். ஆனால் துர்வாசருக்கு சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு தவ வலிமை கூடும். இன்னும் சொல்ல போனால் ஈசனின் அவதாரமே துர்வாசர். ஐயகோ, இது என்ன கொடுமை? ஆமாம், அவர் வாங்கி வந்த வரம் அப்படி. அதே நேரம் துர்வாசரின் மனதை குளிர்வித்தால் வரங்களை வாரி வாரி வழங்குவார். குந்தி தேவியாருக்கு தேவர்களை அழைக்கும் வரத்தை வழங்கியவர் இந்த துர்வாச முனி. அப்படியா? அப்படியேதான். ஆனால் நமக்கு இப்போது சந்தர்ப்பம் வந்துவிட்டது பாண்டவர்களை பழி வாங்குவதற்கு. பாண்டவர்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் வந்துவிட்டது மாமா? எனக்கு விளங்கவில்லை. உன் சந்தேகங்களை எல்லாம் பிறகு தீர்க்கிறேன். துர்வாசர் கோபம் கொள்ளும் முன் அவரை வரவேற்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அத்தினாபுரத்தையே சபித்து விட்டு சென்று விடுவார். வாருங்கள். யாரெங்கே? இப்பெரும் அரசவையில் எம்மை எதிர்கொண்டு வரவேற்பதற்கு ஆட்களே இல்லையா? என்னை அவமதித்த அத்தினாபுரத்தின் அரசன் திருதராஷ்டிரன் எங்கே? அவனது புத்திரன் துரியோதனன் எங்கே? அடியேன் துரியோதனன் வந்துவிட்டேன். மாமுனிவர் சினம் தணிந்து என் மீது கருணை கொள்ள வேண்டும். பாரதம் போற்றும் துர்வாச மகரிஷியே வருக. ஈசனே எங்கள் முன் தோன்றிய பலனை பெற்றோம். தங்களின் வருகையால் அத்தினாபுரம் பெருமை பெற்றது. தவத்திலும் யோகத்திலும் ஞானத்திலும் தன்னிகரற்ற தங்களை காணும் பாக்கியம் பெற்றேன். மாமுனிவரே, என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். பிள்ளாய், உன் பணிவையும் பக்தியையும் நான் மெச்சினேன். ஆனால் நான் அத்தினாபுரத்தின் அரசனையும் அரசியையும் அல்லவா நான் எதிர்நோக்கி வந்தேன். மகரிஷியே, பார்வையற்ற அவர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்ய காத்து கிடக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் திருச்சுவடுகள் அத்தினாபுர அரண்மனையை புனிதப்படுத்தட்டும். வாருங்கள். வணக்கம் தந்தை. தாங்கள் திருவருள் பெற காத்திருந்த துர்வாச மாமுனிவர் தங்கள் முன் தோன்றியுள்ளார். ஆஹா, என்ன பெரும் பேரு! ஈசனே என் முன் தோன்றியும் உம்மை காணும் பாக்கியமற்றவன் நான். மாமுனியே, வணங்குகிறேன். நீடூழி வாழ்க. திருதராஷ்டிரா, நான் உன் அரண்மனையில் 5 கிழமைகள் தங்கி சிவயாகம் ஒன்றை நடத்த உள்ளேன். ஆஹா, அதற்கு நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் சுவாமி. நான் நடத்த உள்ள வேள்விக்கு உன் புத்திரர்களான துரியோதனனும் துர்ச்சாதனனும் தொண்டாற்ற வேண்டும். என் யாகம் தடைபடாமல் காக்க வேண்டியது அரசனான உன் பொறுப்பு. என் யாகம் தடைபடாமல் காக்க வேண்டியது அரசனான உன் பொறுப்பு. என் யாகம் தடைபடாமல் காக்க வேண்டியது அரசனான உன் பொறுப்பு. என் யாகம் தடைபடாமல் காக்க வேண்டியது அரசனான உன் பொறுப்பு.